2வது நிறைய பேர் வந்து சொல்றாங்க, "எனக்கு லக்னாதிபதி 12ல மறைஞ்சிருச்சு. அது யோகமே எனக்கு செய்யுமா?" அப்படின்னு கேட்குறாங்க. அந்த யூடியூப் லைவ்ல பார்த்தோம்னா, நெறைய பேர் அந்த மாரி கேட்குறாங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. புதனும், குருவும் லக்னாதிபதியாகி 12ல மறைஞ்சா அது யோகம். ஏன்னா, அவருங்க திக்பலத்துக்கு கிட்ட வந்துருவாங்க. இப்போ ஒருத்தர் தனுசு லக்னம், 12ல குரு இருக்கிறாரு அப்படின்னா, அவர் திக்பலத்துக்கு ரொம்ப அருகாமையில் இருக்கும்போது அது ஒரு பாதிப்பை தராது. மிதுன லக்னம் 12ல ரிஷபத்துல புதன் வந்துட்டாரு. அவரும் திக்பலத்துக்கு பக்கத்துல இருக்கிறாரு. அதுவும் யோகம். இதுல இன்னொரு ரகசியமும் சொல்றேன். எப்படி நம்ம வந்து இப்ப நம்ம சேலம் டவுனுக்குள்ளார வரோம்னா, நான் நாமக்கல் சைட்லேருந்து வரனால சீலநாயக்கம்பட்டி வரும்போது எனக்கு அந்த ஃபீலிங் வந்துரும். அதே மாரி நான் நாமக்கல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சீலநாயக்கம்பட்டிய தொடுற வரைக்கும் நான் இன்னும் சிட்டிக்குள்ளார தான் இருக்கேங்கிற அந்த ஃபீலிங் எனக்கு இருக்கும். அப்போ அவர் லக்னத்துல 12ல இருந்தா எப்படி திக்பலத்துக்கு உள்ள வராரோ, அதே மாரி 2ஆம் இடத்துல இருந்தாலும் குருவும், புதனும் யோகத்தை செய்வாங்க. ஏன்னா திக்பலத்துக்கு அடுத்த இடத்துல தான் இருக்காங்க. இதே மாரி நீங்க மற்ற கிரகங்கள போடுங்க.